உட்கட்சி பூசல் காரணமாக பாஜக மாநில நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக மாநில நிர்வாகி அமர்நாதன் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாஜக இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். உட்கட்சி பூசல் காரணமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் பணிக்காக கட்சி மேலிடம் வழங்கிய பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த நடவடிக்கை அவர் மீது பாய்ந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் உட்கட்சி பூசல் காரணமாக பாஜக மாநில நிர்வாகி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்த அமர்நாத் யோகேஸ்வரன் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் பணிக்காக கட்சி மேலிடம் வழங்கிய பணத்தை பிரிப்பதில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வெடித்த உட்கட்சி பூசல் காரணமாக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் உட்கட்சி பூசல் காரணமாக பாஜக மாநில நிர்வாகி அமர்நாதன் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாஜக இளைஞர் அணியின் மாநில துணைத் தலைவராக இருந்தார். எஸ்ஐஆர் பணிக்காக மேலிடம் வழங்கிய பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. இவரின் தூண்டுதலின் பெயரில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஓம் சக்தி செல்வமணி வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் செல்வமணி கட்சி பணத்தை கையாடுவதாக அமர்நாத் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வழங்கும் பணத்தை பிரித்து கொடுக்காமல் செல்வமணியை எடுத்துக் கொள்வதாக அமர்நாத் அந்த குற்றச்சாட்டில் முன்வைத்திருந்தார். அவரின் பதவி தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உட்கட்சி பூசல் காரணமாக பாஜக இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்த அமர்நாத் யோகேஸ்வரன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் பணிக்காக கட்சி மேலிடம் வழங்கிய பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஓம் சக்தி செல்வமணி வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவரின் தூண்டுதலாலே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விரிவான தகவல் என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஜகவின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அமைப்பாளராக இருப்பவர் ஓம் சக்தி செல்வமணி என்பவர். நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் ஓம் சக்தி செல்வமணி கலந்து கொண்டு பேசினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் நேற்று முன்தினம் இரவு இல்லத்துக்கு திரும்பிய நிலையில் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மர்ம நபர் ஒருவர் செல்வமணி வாசலுக்கு அழைத்துள்ளார். அவர் வெளியே வந்ததும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் வீட்டின் அருகே மறைந்திருந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை தாக்க முயன்றனர். கையில் வைத்திருந்த செல்போனையும் பிடுங்கியுள்ளனர். இந்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட செல்வமணி சாமர்த்தியமாக செயல்பட்டு கதவுகளை பூட்டியதால் அவர்களிடமிருந்து தப்பித்து வீட்டிற்குள் ஓடினார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் வீட்டின் கதவை உடைக்க முயற்சி செய்தது. முடியாத பட்சத்தில் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடிகளை அழைத்து நொறுக்கியதுன்னு அவரை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்பது சவால் விடுத்ததும் சென்றுள்ளனர். இந்த நிலையில் வீட்டின் சிசிடிவி கேமராக்கள் இருந்த அந்த மர்ம நபர்கள் அதனை உடைத்துவிட்டும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சம்பவத்தின் போது செல்வமணியின் மனைவி மற்றும் மகள் போன்ற குடும்பத்தினரும் வீட்டுக்குள் இருந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது பாஜக நிர்வாகி செல்வமணி வீட்டில் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மணிமகம் போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குன்றத்தூர் ஒன்றிய பாஜக பொருளாளர் பிரகாஷ், யோகேஸ்வரன், தினேஷ், சஞ்சய், சுரேந்தர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து தற்போது விசாரணையில் மணிமகம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில இளைஞரணி துணை அமைப்பாளராக இருப்பவர் தான் அமர்நாத். அவர் கூறியதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக முழுமையாக போலீசார் தற்போது விசாரணையும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவரை கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து தற்போது பாஜக நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பாஜக நிர்வாகி அமர்நாத் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழக பிஜேபியினுடைய இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருக்கு. நேற்று முந்தைய தினம் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அமைப்பாளர் திரு செல்வமணி அவர்களோட வீட்டில் தாக்குதல் நடத்தினாங்க, என்னுடைய ஆதரவாளர்கள் பண்ணாங்க, என்னுடைய தூண்டுதலில் பண்ணாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் என் மீது வைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் பொய்யானவை. நானோ அதில் எந்த விதமான சம்மந்தமும் எனக்கு இல்லை. இதை நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன். நான் கட்சியில் சுமார் 7-8 வருடங்களாக பயணித்து வருகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 அந்த தேர்தலிலிருந்து இன்று வரைக்கும் திரு செல்வமணி அவர்களுக்கோட நோக்கம் என்னவென்றால் கட்சியினுடைய பணத்தை நிர்வாகிகள் தரக்கூடாது, அவரே எடுத்துகிட்டு போகணும். இது மட்டும்தான் உண்மை. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். அவங்களால சொல்ல முடியல, நான் சொன்னது தான் பிரச்சனை. 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னாச்சுன்னா, அப்போ தான் நான் கட்சியில் சேர்ந்து சில வருடங்கள் தான் ஆச்சு. ரொம்ப சின்ன பையன். அப்போ ஒன்றிய செயலாளராக நான் இருந்தேன். அப்போ நான் கேட்டேன்னா, கட்சி நீங்கள் பண்ணுறது தப்புனா கட்சி பணம் கட்சிக்கு தான் போகணும், நிர்வாகிகளுக்கு தான் செல்லணும், எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல. அந்த நம்ம இல்லை.
அதனால் கட்சி பணத்தை கட்சி கொடுத்துருங்க, நிர்வாகிகள் கொடுங்க, வேலை செய்யட்டும், நல்லா செய்யட்டும், ஒரு 20,000 30,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும். இது மாதிரி பண்ணாதே உங்கள் சுயநலத்துக்காக, உங்களுக்கு சீட்டு தரலன்ற ஒரே காரணத்துக்காக இது மாதிரி பண்ணக்கூடாது, கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் ரொம்ப கோவப்பட்டார். ஆனாலும் தம்பி நீ வாப்பா ஆஃபீஸ் வா பேசிக்கலாம், நிர்வாகிகள் பிரித்து கொடுத்துலாம், முன்னாடியே தரேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டார். அந்த நம்பிக்கையில் என்னோடய குடும்ப நண்பர் தான், சரி அண்ணா கூப்பிட்றாரு நம்ம கட்சிக்காரர் தானே நம்பி போனேன். 2021 அப்போது அவரோட ஆஃபீஸில் அப்போது ஒன்றிய தலைவர் இருந்த சிவகுமாரும் இருந்தார். அவர் முன்னிலையில் என்னை தகாத வார்த்தையில் பேசி என்னோட அப்பாவை, அம்மாவை, என்னுடைய வீட்டில் இருக்க தங்கச்சி எல்லாரையும் ரொம்ப அசிங்கமான வார்த்தை திட்டினார். அது சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. இத்தனை 5 ஆண்டுகளாக நான் அதை பற்றி வெளியே யார்கிட்டையுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்து துன்புறுத்தி உன்னை கொலை பண்ணிவிடுவேன், ரொம்பவே மோசமான வார்த்தைகளை பேசி என்னை ரொம்பவே அடித்தார். இது சிவகுமாரும் அங்கே இருந்து பார்த்தாரு. வெளியில் அப்போ அவருக்கு ஒரு பிஎஸ்ஓவும் இருந்தாங்க. எல்லார் முன்னாடியும் இது நடந்துச்சு. ஆனாலும் கட்சியில் இருக்கேன், கட்சி பேரை நான் கெடுக்கக்கூடாது, கட்சி நிர்வாகி இது மாதிரி கீழ்த்தனமாக நடந்துப்பார் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயத்தை நான் இன்னி வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லலை. சொல்லாமல் நான் அமைதியாக இருந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 21 நடந்ததை செல்வமணியே ஒரு கடந்த 2-3 மீட்டிங்கில் சொல்கிறாரு. 5 வருஷம் முன்னாடி அமர்நாத் கணக்கு கேட்டான், ஒரு ட்ரீட்மெண்ட் நான் அவனுக்கு கொடுத்தேன், அதே ட்ரீட்மெண்ட்டை நான் இப்போ அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காஞ்சிபுரம் மாவட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிர்வாகிகள் எல்லாருக்கும் முன்னாடியுமே அவர் சொல்லியிருக்காரு. இதை அவரால் மறக்கவும் முடியாது. நிர்வாகிகளும் இதுக்கு ஒத்துப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீபெரும்புதூரும் சொன்னார், படப்பை ஆஃபீஸ்லையும் சொன்னார், அமர்நாத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதே ட்ரீட்மெண்ட் திருப்ப கொடுத்தா மட்டும்தான் அவன் அமைதியாக இருப்பான், அவனுக்கு கணக்கு கேட்கறது தான் வேலை. கணக்கு கேட்கறது எந்த விதத்திலும் தப்புன்னு நான் நினைக்கல. இப்போது கட்சியில் இருந்து இந்த BLA2 மாநாடுக்காக ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்க. அதாவது நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்தணும், ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. அந்த பணத்தையும் திருடிட்டு போகலான்னு அவர் நினச்சாரு. அப்பயும் நான் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப் குழுவில் இது மாதிரி பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கு போய் வாங்கிக்கோங்க, அது மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ணன் ஏமாற்றிட்டாரு, திருடிட்டு போனார், திருடிட்டு போகிறாருன்ற எந்த ஒரு இதையும் நான் சொல்லலை. ஏதோ கொடுக்காமல் இருந்திருப்பார், மறந்துட்டுருப்பார், வேலையில் இருப்பார், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, இது எல்லாமே பொதுவெளியிலே இருக்குது. ஒரு கப்பு டீக்கு 122 ரூபா கணக்கு அமைச்சிருக்காரு. 8,000 ரூபாய் மண்டபத்துக்கு 28,000 ரூபாய் கணக்கு அமைச்சிருக்காரு. அவரோட முழு எண்ணமுமே பணத்தை எடுத்துகிட்டு போகணும், அவருக்கு சீட்டை வராது, சீட்டை தரமாட்டாங்கன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் கட்சியோட பேரை கலங்கம் விளைவிக்கிறாரு. அதுக்கும் நேற்று முந்தைய தினம் காலையில் சுமார் ஒரு 11 மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூர் மணிகூண்டு கிட்ட இளைஞரணி சார்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டேன். அப்போது என்னை தனியாக கூப்பிட்டாரு. தம்பிங்க வாப்பன்னு சொன்னால், நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன். மிகவும் தகாத வார்த்தை, மிக 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 தகாத வார்த்தையில் என்ன, என் குடும்பத்தை, என்னுடைய மனைவியை, தங்கையை, அம்மாவை எல்லாரையும் திட்டினார். அது சொல்கிறது கூட எனக்கு மனசு வரல, பொது வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் பொது இடத்துல இது மாதிரி பேசுகிறாரேன்ட்டு நான் அப்போ ரொம்ப அமைதியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வந்த பிறகும் திருப்பி என்னை கூப்பிட்டு திட்டுறாரு. இது எல்லாமே எங்கள் நிர்வாகிகள் இருந்தாங்க, இளைஞர் நிர்வாகிகளும் இருந்தாங்க, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிர்வாகிகளும் இருந்தாங்க. எல்லார் முன்னாடி இது மாதிரி பேசினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.